நம்ம வாத்து கிரில் பண்ண போகிறோம். மசாலா போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஆம்பூர் சிக்கன் 65 மசாலா. அடுத்தது சிக்கன் மசாலா. எங்களுக்கு இதே எது கிடைக்குதோ அதான் போடுவோம், கோச்சிக்காதீங்க. இவர் தான் மாஸ்டர், என்னென்ன கிடைக்குதோ போடுவார். கரம் மசாலா, பெப்பர் போடுங்க, நல்லா பெப்பர் போடு. இதில் வரவே மாட்டேங்குது. இன்னும் பெப்பர் போடு. ஓகே. வேற என்ன மசாலா இருக்குது? இது மட்டும் போடல. கபாப் மசாலா. போடு, இன்னும் கொஞ்சம் போடு. பத்தாது போடு, பத்தாது போடு. ஓகே. உப்பு போடு. எனக்கு எவ்வளோன்னு தெரியல. இருங்க, இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து போ தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ணி போட்டுக்கலாம். கையெல்லாம் பயங்கரமா எரி. மசாலா ரெடி. நமக்காக உயிரை விட்டு இந்த வாத்தி மேலே தடையிடுவோம். மசாலா போட்டு மறைச்சாச்சு. கீழே கொட்டி கிடக்குது. இருபது நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்காங்க. 45 மினிட்ஸ் டைம் வச்சு லேசாக ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் மிஷினில். சூடாக இருக்கா? வாவ், இன்னும் அதுக்குள்ளே வந்துருச்சு. காலெல்லாம் சோம்பி போச்சு. இது பார்க்க எப்படி இருக்கு? சிக்கன் வேற மாதிரி தானே இருக்கும். சிக்கன் இல்லை, வேகல போல இருக்கு. 45 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. அப்படியே கடிச்சா எலும்புலாம் அப்படியே மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. சிக்கன்ல அப்படியே சாஃப்டா வரும். இது எனக்கு தான் வேணும். ஆயில் வைக்கிறதுக்குள்ள ஊன் மல்லியாடும். ஆயில் வச்சு கடி, இப்போ கடி.
வாத்தில் வந்து அதிகப்படியான கொழுப்பு இருக்குது போல இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஃப்ரை பண்ணதுனால எல்லா கொழுப்பும் வெளில வந்துருச்சு. இதே குழம்பா வச்சு சாப்பிட்டா இவ்வளோ கொழுப்பு சக்தியும் நம்ம உடம்புக்குள்ளே போகும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்றது இப்போ தான் தெரியுது.